வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சக்தி இல்ல ஒண்ணும் இல்ல. ஜனனி இங்க வா. என்னாச்சு சொல்லு. தெரியல சக்தி, ஆனா காலையில இருந்து ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க போனதை பத்தி தானே யோசிக்கிற. நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பவே சொன்னேன்ல, நான் போயிட்டு வரேன். இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, உன்னையவோ என்னையவோ அவங்க பார்த்தா அவங்க ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். இப்போ அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா அக்காங்களுக்கெல்லாம் சங்கடமா போயிடக்கூடாது, அதான் யோசனையாவே இருக்கு. நந்தினி அக்கா ஸ்ட்ராங்கா தான் பேசினாங்க. அவங்களே அப்படி பேசுறாங்கன்னா ரேணுகா அக்காவும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப யோசிக்கிறேன். இது அவங்களோட பர்சனல் லைஃப் தான், அவங்க முடிவெடுத்தாதான் சரியா இருக்கும். இதெல்லாம் தெரியுதுதான். ஆனா அக்கா தான் பேசு. அக்கா சொல்லுங்க அக்கா. இங்க அவன் வார்த்தைக்கு வார்த்தை அங்கே முடிக்க போறோம், முடிச்சு விட்டுருவோம், ஏற்பாடு பண்ணியிருக்கான், வேற மாதிரி ஆயிரம் அப்படி இப்படின்னு பேசிக்கே இருக்கான். என்னன்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் கவனமா இரு. அக்கா அதை விடுங்க அக்கா. இப்போ அங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எங்களுக்கு என்னத்தை நீ பிரச்சனையை புதுசா கொடுக்க முடியும்? அதான் எல்லா பிரச்சனையும் கொடுத்து முடிச்சு விட்டாங்க. ஆனா நமக்கு என்ன பிரச்சனை வரும்? நீங்க சமைச்சோன்னா அதுல ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, தட்டி விடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மட்டும் வெளியே இடத்த பார்த்துக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியா வேலையை பார்க்கலாம். இங்க அத்தையே மிரட்டி வச்சிருக்காங்களா, அதுவும் அருவாளை கொண்டு மிரட்டி வச்சிருக்காங்களாமே. நான் பார்க்கவே இல்லை அது முகத்தை. இன்னும் ரூமுக்குள்ளேயே கிடக்கு. அது என்னதான் பூட்டி வச்சிருக்கானோ, என்னதான் பண்ணி வச்சிருக்கானோ தெரியல. நானும் ஏட்டிக்கு போட்டியாக தான் பேசிவிட்டு வந்தேன், கேள்வியெல்லாம் கேட்டேன். இப்போ என்ன பண்ணன்னு தெரியல, யோசிச்சுக்கு உட்காந்துருக்கோம். ஆமாம், சக்தி இருக்கானா? இங்கே தான் இருக்காங்கக்கா. நீ சொன்னது சரிதான் ஜனனி. சக்தியை வச்சு இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்க. மொத்தமாக முடிவு கட்டிட்டு என்னன்னு பார்த்துட்டு இந்த புள்ள விஷயத்தையும் சரி பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பி வரோம். அக்கா என்னக்கா நீங்களும் அவ்வளோ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வரைக்கும் இங்கே இருக்க முடியாது, அதுக்கு அவசியமும் இல்லை. ஒரு நிமிஷம் இரு அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு அவசரப்பட்டு அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க. ஏய், நாங்க என்ன தேடி இன்வால்வ் பண்ண போறோம்? புள்ளைய இழுத்து வச்சுதான் மிரட்டுக்கு இருக்காங்க. புள்ளைய பெத்து வச்சிருக்கிறதே இந்த மாதிரி கடத்துறதுக்கு, மிரட்டுறதுக்கு, கொலை பண்றதுக்கு தான். எங்க அம்மாலையும் அழைச்சி வச்சு அவளை வச்சு ஏதோ மிரட்டலான்னு வரட்டாங்க. இப்பதான் பேசி அனுப்பி விட்டாச்சு அவங்கள. புள்ளைய மாட்டிக்கிச்சு, இந்த ஐஸ் தப்பிச்சிருச்சு, அது ஊர்ல இல்ல, அது டூரா ஏதோ போயிருக்காமே. தாரா வச்சு ஏதோ மிரட்டி இருக்காங்க. நான் வர்றதுக்கு முன்னமே அவளைய பேசி மிரட்டி இருக்காங்க. இங்கே ஜனனி, என் புருஷன்ட்ட ஒரு வேளை பொறுமையாக பேசுனா என்ன திட்டம் வச்சிருக்காங்க, ஏதாவது உளருவேன். எனக்கு தெரியல, ஒரு வேளை உளர வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு நான் கேட்க முயற்சி பண்றேன். அது என்னன்னு கேட்டுக்கு அங்கே நான் வரேன். அக்கா அதெல்லாம் வேணாங்க்கா, நீங்க உங்க விஷயத்த மட்டும் பேசிடுவாங்க. ஏய், நீ பேசாம இரு. இவங்கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டால் கரெக்டாக சொல்லுவான் அந்த ஆளு. முடியுதான்னு பார்க்குறேன். முடியலைன்னா கிளம்பி வாரேன். நீ பண்ண வேண்டியதெல்லாம் நீ இன்னைக்கு ஒத்த ஆளா பத்திரமா பார்த்துக்க. நாளைக்கு காலையில் நாங்கள் வந்துடுறோம். என்ன சொன்னாங்க? நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க. ஏன் மிரட்டி மடக்க வச்சிருக்கானுங்களா? இல்ல இல்ல, எல்லாத்தையும் கிளியரா பேசிட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாங்க. சரி. ஏமா வேலை நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க நீங்க? ஏய் சக்தி, நான் தான் அனுப்பி வச்சேன். என்ன முதா, இப்ப எல்லாம் ஓகே தானே? வாங்க வந்து வேலையை பாருங்க. அக்கா, அந்த கட்டையில போறவன் ரொம்ப பிரச்சனை பண்றாங்கக்கா. புள்ளைய பள்ளிக்கூடம் போக விடாம மடக்கி போட்டுட்டு 5000 ரூபாய் கொண்டா, இல்லைன்னா புள்ளைய ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கக்கா. எது? புள்ளி ஏதாச்சும் பண்ணிடுவேன் மிரட்டுறானா? ஏமா இதெல்லாம் கேட்டு நீ சும்மாவா வந்த? அக்கம் பக்கத்துல ஆளை கூப்பிட்டு கையை காலை உடச்சு போட வேண்டியதானே? அவன் யாருக்கும் அடங்க மாட்டான்னு. இப்ப எனக்குன்னு யாருமே இல்ல. அப்படியே என் சொந்தக்காரங்க வந்தாலும் அவங்களையும் அசிங்க அசிங்கமா பேசி துரத்தி விட்டுருவான்னு. இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மொத்தமா ஒதுங்கிட்டாங்க. எது எது கழுவுறீங்க நீங்க? என்ன லூசா? இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றவங்களோட நீங்க எதுக்கு வாழணும்? அவங்கள தூக்கி போட்டு நீங்க உங்க லைஃப் பார்த்துட்டு போலாம்ல.